வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு வீடியோல பார்க்க போறது என்னன்னா, ட்ரிபிள் ஹெச் ஒரு பிக்கெஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மென்ட்ட அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதாவது நாங்க வந்து WWE வேஸ்ட்டா இருக்க ரெஸ்லர நாங்க ரிலீஸ் செய்ய போறோம் அப்படிங்கிற மாரி ட்ரிபிள் ஹெச் ஒரு முடிவெடுத்து 5 ரெஸ்லர நம்மளுடைய WWE ரிலீஸ் செஞ்சுட்டாங்க. அந்த 5 ரெஸ்லர் யார் யார் அப்படின்னா, நம்மளுடைய ஜிந்தர் மகால், அதுக்கப்புறம் இந்து ஷாட்டீமு, அதுக்கப்புறம் சியான் குயின், அதுக்கப்புறம் சயாலி. இவங்க 5 பேத்தையுமே நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் அஃபிஷியலா ரிலீஸ் செஞ்சுட்டாங்க. இவங்களுக்கும் டபிள்யூடபிள்யூக்கும் இனி எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. அதாவது டபிள்யூடபிள்யூல நம்முடைய ஃபார்மர் டபிள்யூடபிள்யூ சாம்பியன், அதாவது 50வது சாம்பியன் யார் அப்புட்னா நம்மளுடைய ஜிந்தர் மகால் தான். ஜிந்தர் மகால நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் இப்போ அஃபிஷியலா ரிலீஸ் செஞ்சுட்டாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய இந்தியன் ரெஸ்லர கொஞ்சம் கூட ட்ரிபிள் ஹெச்சுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதுக்கான ரீசன் என்ன அப்புட்னா, ஏன்னா இந்தியா அப்புட்னாவே நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச்சுக்கு கொஞ்சம் ஒரு காண்டாகும்னு நினைக்கிறேன். சரிப்பா நீ சொல்ற மாரியே சரி இந்தியன் ரெஸ்லர ட்ரிபிள் ஹெச்சுக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்றியே, அப்புறம் எப்படி நம்மளுடைய ஜிந்தர் மகால வந்து டபிள்யூடபிள்யூல வந்து ரேண்டி ஓர்டனை பீட் பண்ணி டபிள்யூடபிள்யூ சாம்பியன் ஆனாரு. அதாவது டபிள்யூடபிள்யூல 50வது டபிள்யூடபிள்யூ சாம்பியனா எப்படி ஜிந்தர் மகால் ஆனாரு அப்படின்னு சொல்ற அப்படின்னா, அதுக்கான ரீசனையும் நான் கண்டிப்பா சொல்றேன். அதாவது ஜிந்தர் மகால் வந்து நம்முடைய ரேண்டி ஓர்டனை பீட் பண்ணி சாம்பியன் ஆனார் தான், அது இல்லைன்னு சொல்ல. அதாவது அப்போ வந்து நம்மளுடைய வின்ஸ் மெக்மேனோட எரா. அதாவது இதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிரேட் காலி இருந்தார். கிரேட் காலிக்கு அப்புறம் ஒரு டாப்பாக காட்டணும் அப்படின்னா, அதாவது இந்தியன் ரெஸ்லர்லேயே கிரேட் காலி எப்படி டாப்பாக இருந்தாரோ அதுக்கப்புறம் ஒரு டாப்பாக காட்டணும், அதாவது இந்திய மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு கால் தடத்தை பதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய வின்ஸ் மெக்மேன் இருந்தார். அந்த அந்த நேரத்தில் வின்ஸ் மெக்மேன் தான் மேனேஜராகவும் இருந்தார். டபிள்யூடபிள்யூ கட்டி காத்தாரு. அதனால தான் நம்மளுடைய ஜிந்தர் மகாலை நம்மளுடைய வின்ஸ் மெக்மேன் வந்து சாம்பியன் ஆக்கினாரு. இப்போ வந்து நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச்சோட எரா. அதனால இந்தியன் ரெஸ்லர்லாம் யாரும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்மளுடைய ஜிந்தர் மகாலை நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் இப்போ ரிலீஸ் செஞ்சுட்டாரு. இனிமே நம்மளுடைய டபிள்யூடபிள்யூக்கும் ஜிந்தர் மகாலுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஏற்கனவே இந்தியாவில் இருக்க பாதி பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரெஸ்லிங் அப்படிங்கிறதே ஃபேக்கு, அது வந்து பொய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. இந்த லட்சணத்தில் நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. இது நம்மளுடைய ஜிந்தர் மகாலை ரிலீஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப நல்லது தான். ஏன்னா டபிள்யூடபிள்யூல ரிலீஸ் பண்ண ரெஸ்லர் வந்து அதாவது 3 மாதத்துக்கு எந்த ஒரு ரெஸ்லிங் கம்பெனிக்கும் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி டபிள்யூடபிள்யூட ரூல்ஸு. இதுக்கப்புறம் நம்மளுடைய ஜிந்தர் மகாலோட ஒரு ஃபியூச்சர் வந்து இனிமேல் ரொம்ப பிரைட்டாக இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லலாம். ஏன்னா இது வந்து நம்மளுடைய ஏஇடபிள்யூக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளுடைய ஜிந்தர் மகள், இந்து ஷாட்டி இவங்க 3 பேருமே போய் ஏஇடபிள்யூல ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட ஃபியூச்சர் வந்து ஒரு பிரகாசமாக இருக்கும். ஏன்னா டபிள்யூடபிள்யூ காட்டிலும் ஏஇடபிள்யூ இந்தியாவில் இருக்கவங்க பாதி பேர் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா டபிள்யூடபிள்யூவே இந்தியாவில் இருக்க பாதி பேர் பார்க்க மாட்டாங்க. இதில் ஏஇடபிள்யூ பார்ப்பானுங்களா அப்படின்னு கேட்டால் சுத்தமாக பார்க்க மாட்டாங்க தான். ஏன்னா அப்படியே நம்மளுடைய ஜிந்தர் மகால், இந்து ஷாட்டி இவங்க 3 பேரும் போயிட்டு ஏஇடபிள்யூல கான்ட்ராக்ட் சைன் பண்ணி ஏஇடபிள்யூல ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு சாம்பியன்ஷிப்கான ஆப்பர்ச்சுனிட்டி, அவங்களுக்கான ஒரு ஃபியூட் அப்படிங்கிறது நம்மளுடைய ஏஇடபிள்யூ நல்லாவே தருவாங்க. ஏன்னா இதை வச்சு நம்மளுடைய ஜிந்தர் மகாலை வச்சு நம்மளுடைய டோனி கான் வந்து இந்தியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சேல்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்த நம்மளுடைய டோனி கான் பிடிக்கலாம். அதாவது நம்மளுடைய ஜிந்தர் மகாலை வச்சு பல விஷயங்களை நம்மளுடைய டோனி கான் ஏஇடபிள்யூல பண்ணலாம். அடுத்ததா சியான் குயின். சியான் குயின் என்எக்ஸ்டியில் இருக்கிறப்ப ஒரு டாப்பான ரெஸ்லராக தான் இருந்தார். அது இல்லாமல் நம்மளுடைய என்எக்ஸ்டியில் நம்மளுடைய சியான் குயினுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது நம்மளுடைய டபிள்யூடபிள்யூ நல்லா தான் தந்தாங்க. மெயின் ராஸ்டருக்கு நம்மளுடைய சியான் குயின் வந்ததுலேருந்து சுத்தமாக வேஸ்ட் பண்ணிட்டானுங்க. ஏன்னா நம்மளுடைய சியான் குயினை அடுத்த ரோமன் ரெயின்ஸ் அப்படின்னு டபிள்யூடபிள்யூ ரொம்பவே ப்ரொமோட் பண்ணானுங்க. ஆனால் அதுக்கான எந்த ஒரு பில்டப்புமே டபிள்யூடபிள்யூ சுத்தமாக ஏற்றல. இப்போ என்ன பண்ணிட்டானுங்க அப்படின்னா, சியான் குயின் எங்களுக்கு வந்து ரொம்ப பட்ஜெட் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் வெளி ரெஸ்லிங் கம்பெனிகளுக்கு போய் ஃபைட் பண்ணிக்கங்க. உங்களோட திறமையை வெளி ரெஸ்லிங் கம்பெனிக்கு உங்களோட திறமையை காட்டி நீங்கள் மேலும் மேலும் வளர்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய டபிள்யூடபிள்யூ நம்மளுடைய சியான் குயினுக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லி பொட்டலம் கட்டி பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்களாக்கு. இனிமேல் நம்மளுடைய சியான் குயினுக்கு எந்த ஒரு லாஸும் கிடையாது. ஏன்னா சியான் குயின் வந்து ஒரு வேஸ்ட் ரெஸ்லர்லாம் கிடையாது. அவரும் ஒரு டாப்பான ரெஸ்லர், அவரும் ஒரு டேலண்டான ரெஸ்லர் தான். அவருக்கான வேல்யூங்கிறது டபிள்யூடபிள்யூல கிடைக்காட்டியும் சரி, வெளி ரெஸ்லிங் கம்பெனிகளில் கண்டிப்பாக அவருக்கான ஒரு அதிகாரம், ஒரு இப்போனா அவருக்கான ஒரு வேல்யூங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம சியான் குயின் எந்த ரெஸ்லிங் கம்பெனிக்கு அடுத்து போய் ஃபைட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக ஜயாலி வந்து ஒரு என்எக்ஸ்டியில் இருந்த வரைக்கும் ஒரு டாப்பாக இருந்தாங்க. அதே மாதிரி மெயின் ராஸ்டருக்கு வந்த வரைக்கும் இன்னமும் நம்மளுடைய ஜயாலி டாப்பாக தான் இருந்தாங்க. ஏன்னா சயாலி வந்து நம்மளுடைய வின்ஸ் மெக்மேன் இருக்கிறப்ப அந்த எரால இருக்கிறப்ப நம்மளுடைய சயாலி வந்து டபிள்யூடபிள்யூல வந்தாங்க. டபிள்யூடபிள்யூல வந்து ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்தாங்க. அவருக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நம்மளுடைய டபிள்யூடபிள்யூ கொடுக்காட்டியும் அவங்க கிடைக்கிற மேட்சஸில் அவங்களுக்கான ஒரு தரமான ஒரு மேட்சஸை நம்மளுடைய ஜயாலி கொடுத்தாங்க. இப்போ நம்மளுடைய ஜயாலியும் நம்மளுடைய டபிள்யூடபிள்யூ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஜயாலி வந்து ஒரு ஜாப்பனீஸ் ரெஸ்லர். அதாவது நம்மளுடைய ஆஸ்கா எப்படி இருக்காங்க அதே மாதிரி நம்மளுடைய ஜயாலியும் ஒரு ஜாப்பனீஸ் ரெஸ்லர் தான். அவங்களையும் இப்போ நம்மளுடைய டபிள்யூடபிள்யூ இப்போ அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்மளுடைய ஜயாலிக்கும் சரி, நம்மளுடைய டபிள்யூடபிள்யூக்கும் சரி, இனிமேல் எந்த ஒரு ஒட்டும் இல்லை, உறவு இல்லை அப்படிங்கிற மாதிரி முடிவாயிருச்சு. சரி நண்பா, சரி இப்போ திடீர்னு எதுக்கு இப்போ அவசரமாக இப்போ ரெஸ்லர்ஸ் எல்லாம் எதுக்கு டபிள்யூடபிள்யூ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கான காரணமும் இருக்குது. அதாவது
அவங்க சொல்ற ஒரே காரணம் என்னன்னா, பட்ஜெட் கட் ப்ராப்ளம் அப்படிங்கிற மாரி தான் சொல்றாங்க. ஏன்னா, இப்ப ரெஸ்ல்மேனியாவுக்கு ராக் வந்திருந்தாரு. அது இல்லாம ஜான் சீனா வந்திருந்தாரு. அது இல்லாம அப்படியே அண்டர்டேக்கர் வந்திருந்தாங்க. அப்படிங்கிற மாரி பல ரெஸ்லர் வந்து இந்த ரெஸ்ல்மேனியாவுக்கு வந்திருந்தாங்க. அவங்களுக்கான சேலரிய நாங்க தரணும். அதனால வேஸ்ட்டா இருக்க ரெஸ்லர் வந்து அவங்களோட ரிலீஸ் பண்ணிட்டு அவங்களோட இந்த காரணத்துக்காக தான் நாங்க இவங்கள எல்லாம் ரிலீஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாரி இப்ப WWE தரப்புலருந்து சொல்றாங்க. ஏன்னா, அவங்களுக்கும் சேலரி தரணும் அப்படிங்கிற மாரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அதனால தான் நாங்க வந்து WWEல வேஸ்ட்டா இருக்க ரெஸ்லர இதனால தான் நாங்க WWEலருந்து ரிலீஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாரி இப்ப WWE இப்ப சொல்லியிருக்காங்க. இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்த மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதாவது ஜிந்தர் மகால், இந்துஷா, அதுக்கப்புறம் ஜயான் குயின், ஜயாலி இவங்க 5 பேத்தையும் நம்மளுடைய WWE ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இவங்க எந்த ரெஸ்லிங் கம்பெனில போய் ஃபைட் பண்ணா நல்லாருக்கும்? அதாவது இவங்க ஃபியூச்சருக்கு இவங்களோட திறமைக்கு ஏத்த ஒரு அங்கீகாரம் எங்க கிடைக்கும்? அப்படிங்கிற மாரி எந்த ரெஸ்லிங் கம்பெனிக்கு போனா ஃபைட் பண்ணா நல்லாருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்த மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நண்பா. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க நண்பா.